ஆக்சுவலாக வெளியே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோம். கடைசியாக உள்ளே வந்தார். வந்து எங்கள் ப்ராடக்ட்லாம் பார்த்தாரு. எங்கள் ப்ராடக்ட் பார்த்தோன்னா இயற்கையான முறையில் சாயம் போட்டு கைத்தறியில் பண்ணுற யோகா மேட்டு வந்து பார்த்து ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் பவானி ஜமக்காலம் மூலிமா யோகா மேட் பண்ணி ப்ரெஷர் சென்சார் வச்சு நம்ம ஏஐ யோகா மேட் பண்ணுறோம். ஆப் மூலிமா நம்ம பேலன்ஸு, ஸ்ட்ரென்த்து, கேலரிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரொம்ப நல்லா கேட்டாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோகா மேட்டும் ப்ரெசென்ட் பண்ணோம். யோகா மேட் வாங்கிட்டு அந்த மூமெண்ட்டில் ஒரு ஃபன் பண்ணிட்டு போனார். எல்லாரையும் ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, ஒரு மேட் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துருச்சுங்க அந்த இடத்துல. இப்போ இளம் தொழில் முனைவோர் அரங்கன்னு போட்டிருக்கு. என்ன என்ன இளம் தொழில் முனைவோர்னா எப்படி? ஆக்சுவலாக இந்த கைத்தறி டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களை மாதிரி யாரெல்லாம் கைத்தறி பேஸ் பண்ணி எங்கே ஆண்டர்பிரினர் வராங்களோ அவங்களுக்காக சிஎம் முன்னாடி அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கிறதுக்காக எங்கள் செக்ரட்டரியும் அப்புறம் எங்கள் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்ட்லூம் இயக்குனரும் பண்ணதாங்க இந்த ஒரு கார்னர். நிறைய பேர் நெசவாளர்கள் அவருடைய பிள்ளைகள் அந்த தொழிலை எடுத்து நடத்துறது கிடையாது. நிறைய பேர் மாற்றி வேற வேற துறைகளுக்கு போயிடுறாங்க. ஏன்னா நவீனமயமாவது, எங்களால் தொழில் நடத்த முடியல, எங்ககிட்ட ஃபண்டு கிடையாது, அரசும் எங்களுக்கு பெரிய அளவில் ஊக்கம் தர்றது கிடையாது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை, ஆதங்கங்களை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த நெசவு தொழில் எடுத்து நடத்துறீங்க ஒரு யங்ஸ்டராக இருந்து. எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வரணும்னு தோணுச்சு? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. எங்கள் அப்பா அப்புறம் இவர் என்னோட பார்ட்னர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். 2 பேரோட அப்பாவும் ஹேண்ட்லூம் வீவர் தாங்க. அவங்க எங்களை ஃபஸ்ட்டு சொன்னது வேண்டான்னு தான் சொன்னாங்க. பட் எந்த ஒரு தொழிலையுமே நம்ம பிளைண்டாக அப்படி சொல்லக்கூடாது. மற்றவங்க பவானி ஜமக்காலமாக பார்த்ததை நாங்கள் அது யோகா மேட்டாக பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு ப்ரீமியம்னஸ் கொடுத்து அவங்களுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஒரு 100 ரூபாய்க்கு 2017 வியூ பண்ணிட்டு இருந்த வியூவருக்கு நாங்கள் 400 ரூபா கொடுத்தோம். அதே வியூவர் இப்போ இந்த மேட்டை வியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வியூ பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 1500 ரூபா வியூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லாமல் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் இருக்குது. நம்ம ப்ராடக்ட் ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நல்ல டிமாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் மானிய விலையில் நம்மளை அங்கே ஃபேர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இந்த ஒரு ஃபீல்டில் வரது கவர்மெண்ட் ஊக்குவிக்கிறாங்க. அந்த ஸ்கீம்ஸை பற்றி அவங்க லேர்ன் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர வாய்ப்பு. கவர்மெண்டோட சப்போர்ட் எப்படி இருக்கு? ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த தொழிலுக்குள்ள வரணும்னா கவர்மெண்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ரீசெண்ட் டேஸில் ஹேண்ட்லூம் ஆகட்டும், ஹேண்டிகிராஃப்ட் ஆகட்டும், கவர்மெண்ட் சைடு ரொம்ப சப்போர்ட் இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கடைநிலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரைவேட் லிமிடெடோட டைரக்டர் நாங்கள் 2 பேரும் செக்ரட்டரி லெவல் பேசுகிற அளவு கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்தளவு டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். எந்த ஒரு ஹெல்ப் வேணுனாலும் சப்போர்ட் வேணுனாலும் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் வரும்போது ஒரு ஸ்டாலுக்கு ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. டைரெக்டாக செக்ரட்டரி சாரே இவங்க எல்லாருமே தொழில் முனைவோர், கண்டிப்பாக இவங்களாம் இருக்கணும், சிஎம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு அந்தளவு எங்களுக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் சைடு நல்லாவே இருக்கு ரீசெண்ட் டேஸா. இந்த தொழிலை எப்படி மேம்படுத்தணும்னு முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கு முடிஞ்சதா? வாய்ப்பு இருந்ததா? முதலமைச்சருக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப நேரம் இல்லாத காரணத்தினால எங்களால் வைக்க முடியல. பட் ஸ்டில் செக்ரட்டரி அவர்கிட்ட பர்சனலாக உங்களுக்கு டைம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் கோரிக்கை வைப்போம். என் பேர் அசோக் ஜெகதீசன். நானும் இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த டைரக்டர், ஆல்சோ ஃபவுண்டர். ஸோ நாங்கள் போன வருஷம் பாரத் டெக்ஸ் 2025 பாரத் டெக்ஸில் நாங்கள் எங்களோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரை நான் பார்த்துருந்தோம். எங்களோட ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப ஹாப்பியானார். அப்போது அவர் எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. நீ இன்ஜினியர், நீங்கள் எல்லாமே இன்ஜினியர் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் ஹேண்ட்லூமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் இந்த மேட்டை ஏஐ மேட்டை கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அப்போ எங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கொடுத்ததுலேருந்து பிஎம் ஆஃபீஸ் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இன்னொரு எங்களோட டீம் ஒரு டெக்னிக்கல் டீமோட டைப் பண்ணி இந்த ஸ்மார்ட் யோகா மேட்டுங்கிறத இன்வென்ட் பண்ணோம். நாங்கள் டெக்னிக்கல் கொலாபரேஷன் பண்ணி இதை நாங்கள் இன்வென்ட் பண்ணி மார்க்கெட்டில் போன யோகா டேக்கு லான்ச் பண்ணோம். ஸோ வி ஹவ் காட் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் இன் குளோபலி, நாட் ஓன்லி இன் இந்தியா, அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூரோப்லலாம் நல்ல ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது இந்த மேட்டுக்கு. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ யோகா பண்ணும்போது யோகா டீச்சர் தேவையில்லை. இது செல்ஃப் கைடட் யோகா கிளாஸஸ் ஆர் தேர். இப்போ தப்பாக யோகா போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு போஸ்டர் ட்ராக் பண்ணி போஸ்டர் கரெக்ஷனும் பண்ணி கொடுக்கும். ஸோ அது போஸ்டர் கரெக்ட் பண்ணுற வரைக்கும் இதை விடாது. இந்த மேட் இது சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ சேஞ்ச் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் யோகா கரெக்ஷன் யோகாவெல்லாம் செஷன் முடிச்சதுக்கப்புறம் இதோட எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டெபிலிட்டி என்ன, அந்த நம்மளோட யோகாவோட ரிப்போர்ட் டெய்லி கொடுக்கும். ஸோ வி கேன் இம்ப்ரூவ் அவர் யோகா செஷன் டெய்லி பேசிஸ். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு பண்றீங்க ஒரு இயர்? சார் இப்போ நாங்கள் இது வரைக்கும் மோர் தேன் 500,000 அதாவது 5 லட்சம் யோகா மேட்டுக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஹேண்ட்லூமில் கைத்தறியில் நாங்கள் 2014 ஸ்டார்ட் அப்பு. இது வரைக்கும் மோர் தேன் 5 lakh யோகா மேட்ஸ் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி குளோபலி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சென்டருக்குலாம் நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் பெங்களூரில் ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமம் பண்ணுறோம். அப்புறம் சின்ன சின்ன டீம்ஸ்லாம் வந்து எங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குளோபலி யூரோப்பு, USA, ஆஸ்திரேலியா, சைனாக்கு அனுப்புகிறோம். அப்புறம் வந்து அரப் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறோம், நியூசிலாண்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ ஆப்பிரிக்கா தவிர்த்து மீது எல்லா கான்டினென்ட்டுக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? அடுத்ததா என்ன மாதிரியான இனோவேட்டிவ் ஐடியா? அடுத்து இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ சில்க் சாரீஸ் வந்து இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். வெரி சூன். இப்போ பார்த்தீங்கன்னா போன 3 months முன்னாடி தான் வந்து R&D பண்ணி இப்போ லான்ச் பண்ண போகிறோம். இந்த சில்க் சாரீஸும் நல்லா வந்திருக்கு. அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த நேச்சுரல் கலரில் பண்ணும்போது அதோட ஸ்டைல்ஸு ஏஸ்தட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாரீஸும் பீட் பண்ணவே முடியாது. இதை வந்து நாங்கள் சொல்லலை, எங்களோட ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரிஸ் சொன்ன ஃபீட்பேக் இதெல்லாமே. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதில் தான் நாங்கள் R&D பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது யோகா மேட்டுங்கிறது வந்து எல்லாருமே யோகா பண்ணுறது நம்ம இந்தியாவில் பெருசாக இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாரீஸுங்கிறது வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் நம்மளோட ஒன்றிய ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளோட மகளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து மூலிகையை வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து வருது. ஸோ இப்போ நிறைய டிசைனர்ஸ்லாம் எங்களோட வந்து டைப் பண்ணிட்டு இதை வந்து கொண்டு போகிறதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎம் வருவாரு, உங்க ஸ்டாலுக்கு வருவாரு, உங்ககிட்ட பேசுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? சார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் உள்ளே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணுறப்போ எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டே ஆஃபீஸில் சொன்னாங்க அவருக்கு ரொம்ப டைம் இல்லை, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்தார்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுவார், ரொம்ப அவர்கிட்ட டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க எவ்ரி மொமெண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸர் வரும்போதும். பட் ஆனால் அவர் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டக்குன்னு உள்ளே வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்கள் கிஃப்ட்டையும் வாங்கிட்டு அவர் அதையும் ரொம்ப ப்ளஷராக எடுத்துக்கிட்டாரு. வி ஆர் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. என்னோட பேர் அசோக் ஜெகதீசன் ஃப்ரம் யாழ் நேச்சுரல்ஸ் பிரைவேட் லிமிடெட்.